ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். விதுர மகாத்மா மைத்ரேயரை தேடி சென்றது. பதம் வந்து 11 மற்றும் 12. ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதாகமந்தர் மனசீப்சிதம் தே ததாமி யத்த துரபாவம் அன்யைஹி சத்ரே புரா விஸ்வரஜாம் வசூனாம் அசித்த காமேன வசோத்வேஷ்டா. உன் மனதின் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். புராண காலத்தில் பிரபஞ்ச விவகாரங்களை விரிவடைய செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த வசுக்களும் பிற தேவர்களும் யாகங்களை செய்தனர். அந்த சமயத்தில் என் சகவாசத்தை பெற நீ விரும்பினாய். மற்றவர்களால் இதை அடைய மிகவும் கடினம் என்றாலும் உனக்கு நான் இதை அளிக்கின்றேன். சயேச சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மத் அனுக்ரஹோயத் யன்மாம் லோகான் ரக உஸ்ருஜந்தம் திருஷ்டியா ததுஸ்வான் விஷதா அனுவருத்தியா. ஓ நேர்மையானவரே தவா, உன் பிறவிகளில் இதுவே கடைசியும் மிக சிறந்ததுமாகும். ஏனென்றால் இப்பிறவியில் உனக்கு நான் பூர்ண அனுகிரகத்தை அளித்திருக்கிறேன். இப்பொழுது பந்தப்பட்ட ஜீவராசிக்குரிய இப்பிரபஞ்சத்தை விட்டுவிட்டு எனது ஆன்மீக உலகான வைகுண்டத்துக்கு நீ செல்லலாம். உனது உறுதியான தூய பக்தி தொண்டின் காரணத்தால் என்னை இந்த தனிமையான இடத்தில் காண வந்திருப்பது உனக்கு கிடைத்துள்ள பெரும் பாக்கியமாகும். எஸ், ரொம்ப அழகான 2 ஸ்லோகம். எப்படி உத்தவர் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார், பகவானின் அனுகிரகத்தை பெற என்ன செய்ய வேண்டும், பகவானின் கருணையை பெறுவதற்கும் பகவானின் அனுகிரகத்தை பெறுவதற்கும் அவரை தரிசிப்பதற்கும் அவரை உணர்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும். முதல்ல ஆசைப்படணும். என்ன இங்க பகவான் சொல்றார் உத்தவரை பார்த்து, உத்தவா, உன் மனதின் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். ஆசை எல்லாருக்குமே இருக்கு. யாரும் ஆசைப்படாம இருக்காங்க? எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு நல்ல வசதியான பையன் கிடைக்குமான்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குமான்னு ஆசைப்படுறாங்க, நான் வெளிநாட்டுல வேலைக்கு போகலாம, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க. ஜட உலகமே ஆசைங்கிற அச்சாணில சுரண்டுகிட்டு, இந்த ஜட உலகமே ஆசைங்கிற அச்சாணி. ஆசையை துறக்கவே முடியலையே. இப்ப சத்சங்கத்துல இவ்வளவு பேர் இருக்கிறோம். இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஆசையே கிடையாதுங்க, எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு எது மேலே ஆசை கிடையாது. அப்படி யாரா இருந்தா கை தூக்குங்க. எனக்கு ஆசையே இல்லைங்க, நான் எதையும் விரும்புறது இல்லை, நான் எதையும் ஆசைப்படுறது இல்லை, என்ன வருதோ அதை வச்சு திருப்தியா இருக்கிறேன். அப்படி யாரா இருக்குமா? பாருங்க, ஒரு கையும் மேல வரல. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசையை துறக்க முடியாது, ஆசைப்படாம இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஜட வஸ்து அல்ல. இந்த செவுரு மாதிரியோ இல்ல இந்த டேபிள் மாதிரியோ இல்ல இந்த லேப்டாப் மாதிரியோ நம்ம ஒரு ஜட வஸ்து அல்ல. நம்ம உயிர்வாழிகளுக்கு ஆசை இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆசை நமக்கு களங்கமாயிருச்சு. இந்த ஆசை களங்கமாயிருச்சு. அப்புறம் ஆசை பௌதிகமாயிடுச்சு. ஆசை அளவுக்கு மேல போயிடுச்சு. பேராசை. உடல் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கணும், புலன்ப விஷயங்களை அனுபவிக்கணும், பேர் வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், இதெல்லாம் ஆசை. அப்ப இந்த ஆசை இருக்கு இல்லையா, இதை தீர்த்து கொள்றதுக்காக, இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக
கடினமா முயற்சி பண்றாங்க. முதல்ல ஒரு பொருளை விரும்பணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்ல ஒரு பொருளை விரும்பணும், ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அது எப்படியாவது அடைஞ்சிடலாமான்னு பெரும் முயற்சி செய்யறாங்க. இந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சிடலாமா? யாயுதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே. முதல்ல பற்றுதல், ஒரு பொருள் மேல பற்றுதல், அந்த பொருள் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம், அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் போது பொறாம, ஓ எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நான் விரும்பினது, நான் ட்ரை பண்ணது எனக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ஆசை தான் காமமாவும் கோபமாவும் பொறாமையாவும் உருவெடுக்கும். என்னுடைய ஆசை பூர்த்தி அடையாத போது, எனது ஆசை பூர்த்தி அடையாத போது என்னவா மாறுது? காமமாவும் கோபமாவும் பொறாமையாவும் மாறுது. கட்டுக்கடங்காத ஆசை. சோ இந்த ஆசையை நம்ம துறக்க முடியாது. ஆசையை துறக்கிறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. பெரும் சாதுக்கள், துறவிகள், மகான்கள் தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி எப்பயாவது ஆசையிலிருந்து வெளியில வந்துடலாமா, ஆனா சில நேரம் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. காரணம் என்னன்னா, ஆசையை செயற்கையான முறையில துறக்க முடியாது. ஆசையை செயற்கையான முறையில துறக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆசையை டிரான்ஸ்பர் பண்ணணும், ஆசையை மாற்றணும். பௌதிகத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு, பௌதிகமான விஷயங்கள்ல படக்கூடிய ஆசைய ஆத்மீகமான விஷயத்துக்கு மாத்தணும். ஏன் பௌதிகமான விஷயங்களை படக்கூடிய ஆசையை ஆன்மீகத்துக்கு மாத்தணும்? ஏன்னா பௌதிகத்துல எப்பவுமே ஏமாற்றம். பௌதிகத்துல ஒரு பொருள் மேல ஆசைப்படுவோம், அது சிலப்ப கிடைக்காம போனா பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாகும். ஐயோ நான் இவ்வளவு முயற்சி பண்ணனே, எனக்கு கிடைக்காம போயிருச்சே. பெரும் ஏமாற்றம், கவலை, வருத்தம், துக்கத்துல போய் முடியும். எய் சம்பர்ச்சஜா போகா துக்கயோனையவையே. இந்த ஜட உலகத்துல பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம், பௌதிகமான முயற்சிகள்லாம், புலன்ப விஷயங்கள்லாம் துக்கத்திலேயே முடியும். அதனால புத்திசாலிகள் பௌதிகமான விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. மாறாக கிருஷ்ணரை அடைய வேண்டும், பகவானை அடைய வேண்டும், பகவானை உலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும். இந்த ஆசை நியாயமானது. பௌதிக ஆசை அர்த்தமற்றது, ஆன்மீக ஆசை ஞானமானது, நியாயமானது. ஏன் பௌதிக ஆசை அர்த்தமற்றது? ஏன்னா அது திருப்தி அடையவே செய்யாது. என்னதான் பௌதிகத்துல அனுபவிச்சாலும் அது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிதான். பவ மகாதாவா அக்னி நிர்வார்ப்பன். பௌதிக ஆசை கட்டுக்கடங்க முடியாது, அப்படியே அலை அலையா வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னதான் ஒருத்தர் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அவர் திருப்தி அடையதே இல்லை, மேலும் மேலும் கடினமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பௌதிக ஆசையை திருப்தி அடையறதில்லை. ஆனா கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருக்காக ஆசைப்படும் போது அது பூர்ணமான திருப்தி கொடுக்கு. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதாலையும், கிருஷ்ணருக்காக ஆசைப்படுவதாலையும், கிருஷ்ணரை மகிழ்விப்பதாலையும் அந்த ஆசை பூர்த்தி அடையும். எப்ப ஆசை முழுமையடையும்? அதை கிருஷ்ணா கான்சியஸ்ல யூஸ் பண்ணும், கிருஷ்ண உணர்வுல பிரயோகிக்கணும். அதனால ஆசையை துறக்க முடியாது. பெரும் முனிவர்கள், யோகிகளோட தோல்வி அடைச்சிடுறாங்க அதுல. அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்க? ஆசையை செயற்கையான முறையில துறக்க முயற்சி பண்றது. யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க? ஆசையை செயற்கையான முறையில துறக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆர்டிபிஷியலா. அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா பக்தர் என்ன பண்ணிடுறாங்க? அந்த ஆசையை கிருஷ்ண உணர்வா மாத்திடுறாங்க. சேவ் பண்றது, பகவானுடைய சேவைக்காக அந்த ஆசையை கிருஷ்ண உணர்வா மாத்திடுறாங்க. அதனாலதான் உத்தவர் முந்தைய பிறவியில அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர். வசுக்கள் அப்படிங்கிறவங்க தேவலோகத்துல இருக்கிறவங்க, தேவதைகள். அந்த அஷ்ட வசுக்கள்ல ஒருவர் தான் உத்தவர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஓ உத்தவா, உன் மனதின் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். ஒவ்வொரு ஜீவாத்மோட இதயத்திலையும், ஒவ்வொரு ஜீவாத்மா இதயத்திலும் கிருஷ்ணர் நல்லா தெரியும் அவருக்கு என்ன ஆசை இருக்கு. நம்ம வேலை வெளியில சொல்லிடலாம், நம்ம வெளிப்படையா எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க,
அதனால எதையும் ஆசைப்படுறது இல்லைங்க. ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு என்ன ஆசை இருக்குங்கிறது கிருஷ்ணாவுக்கு தெரியும். சோ நம்ம எதிரில் இருக்கிறவரை ஏமாத்திடலாம். நம்ம நண்பர்களை ஏமாத்திடலாம், உறவினர்களை ஏமாத்திடலாம், எதிரில் இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம். ஆனா கிருஷ்ணாவை ஏமாத்த முடியாது. ஏன்னா கிருஷ்ணா நம்ம இதயத்திலேயே பரமாத்மா உட்கார்ந்துருக்கு. கிருஷ்ணா வந்து நம்ம இதயத்திலேயே பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இவன் எதுக்காக ஆசைப்படுறான், இந்த பக்தர் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கான், அவன் என்ன ஆசைப்படுறான், அவன் என்ன விரும்புறான், அவன் என்ன பிரார்த்தனை செய்ய போறான், அனைத்தும் பகவானுக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, அவர் அறியாத ஒண்ணும் இல்ல. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ட ஜந்து நிகதோ குகாயான். அவர் சிறியவானவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அப்போ இதயத்துல பகவான் கிருஷ்ணர் ஆத்மா கூட பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஜீவாத்மா கூடயும் கிருஷ்ணர் பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதான் பிரபா இருந்த அட்டைப்படம் போட்டிருந்தாங்க புஸ்தகத்துல. ஒரு மரத்துல 2 கிளிகள் உட்கார்ந்துருக்கும். ஒரு கிளிகள் அந்த மரத்துடைய பழங்களை சாப்பிட்டு இருக்கும், இன்னொரு கிளி ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த கிளியை பார்த்துட்டு இருக்கு, இந்த கிளி அப்பயே என்னை திரும்பி பார்க்குமான்னு. அதே மாதிரி இந்த உடல்ல 2 ஆன்மா இருக்கு. ஒன்னு ஜீவாத்மா, இன்னும் பரமாத்மா. ஜீவாத்மாவுக்கு நாம இந்த உடல்ல இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரமாத்மா வெறும் சாட்சியா தான் இருக்காரு. உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்த மகேஸ்வர. உபதிருஷ்டா அனுமந்தா. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆசையை துறப்பது. சோ கிருஷ்ணா எல்லா விதத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த ஜீவாத்மாவோட இதயத்துல என்ன இருக்கு. சர்வச்ச சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ பக்தர் ஸ்மிருதி ஞானமபோகனம் ச. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு ஞாபக சக்தி, ஞாபக மருதி கொடுக்குறேன். கிருஷ்ணா நம்ம இதயத்தில் இருந்து கொண்டே நமக்கு ஞாபக சக்தி கொடுக்குறாரு, ஞாபக மருதியும் கொடுக்குறாரு. அப்போ உடனே அடுத்த கேள்வி வரும், ஞாபக சக்தி கொடுக்கறது நல்லது தானே? ஞாபக சக்தி கொடுக்கறது நல்லதுதான், ஏன் ஞாபக மருதி கொடுக்கணும்? ஏன் கிருஷ்ணா மருதி கொடுக்குறாரு? மறதினால நிறைய கஷ்டப்படுறோம். நம்ம பரீட்சையில படிக்கிற குழந்தைங்க சிலப்ப பாட புஸ்தகத்தை படிக்கிறத மறந்து போயிடுறாங்க. சிலப்ப நம்ம ஏதாவது பொருளை எங்கேயா வச்சுட்டு ஞாபக மருதியா தேடிட்டு இருப்போம். பட் சோ மெனி திங்ஸ் மறதி. ஸோ ஏன் கிருஷ்ணா மறதியை கொடுக்குறாரு? யாருக்கா பதில் தெரியுமா? ஞாபக சக்தி நல்லதாங்க, ஏன் மறதியை கொடுக்கணும்? பதில் தெரிஞ்ச வேற இருக்கீங்களா? கையை வருத்தலாம். கெட்டது ஏதாவது நடந்தா அதையே நினைச்சுட்டு இருக்க கூடாதுன்னு. யாராவது போனா அதையே நினைச்சுட்டு இருப்போம். நம்ம கொஞ்ச நாள்ல அது மறந்து போயிடும். நமக்கு ரொம்ப சொந்தமோ அதாவது கெட்டது எதுவா இருந்தாலும் அது நம்ம நினைச்சுட்டே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மறக்க சக்தி கொடுத்து. சரி, வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு, பிரணாம் பிரபு. எஸ் பிரபு, அதான் பிரபு, நம்ம அந்த துன்பமான விஷயங்கள்ல இருந்தும் அந்த கசப்பான விஷயங்கள்ல இருந்தும் மீண்டு வர்றதுக்கு இந்த மறதி மூலமா நம்ம மறுபடியும் இருந்து ரெக்கவர் ஆயிடுறோம். ஞாபக மறதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கவிதா மாதாஜி வந்து கல்யாணம் பண்ண புதுசுல அவங்க பிரபு திட்டாரு. அதை அவங்க கொஞ்ச நாள்ல மறந்துட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேதனை இருக்காது. அது ஞாபகம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும் போதெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ண பெண்ணை திட்டினீங்களே, நீங்க கல்யாணம் பண்ண பெண்ணை திட்டினீங்களே, எப்படி அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? ஆனா ஆக்சுவலி உண்மை என்ன ஆகுன்னா, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. சில விஷயங்கள் பாருங்க, நம்மளால வாழ்க்கையில மறக்க முடியாது. யாரா நம்மளை திட்டாங்கன்னா மறக்க முடியாது. அந்த மறக்க முடியாதனால என்ன ஆகுதுன்னா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் வரும், ஓ இவங்க என்ன திட்டினாங்க தானே, இவங்க இப்படி சொன்னவங்க தானே, அன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தை பேசினவங்க தானே. ஸோ அந்த வேதனை இருந்துட்டே இருக்கும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு, சில வேதனைகளை நம்மளை மறக்கடிச்சிடுறாரு. உதாரணத்துக்கு, நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அன்னைக்கு பெரும் வேதனை இருக்கு, பெரும் வேதனை. அன்னைக்கு சாயந்தரம் பாருங்க கொஞ்சம் வேதனை கம்மியாயிரும். அடுத்த நாள் ஒரு முக்காவாசி வேதனை கம்மியாயிரும். ஒரு 2-3 நாள்ல அவங்கள நம்ம மறந்தே போயிடும். அவ்வளவுதான், அவங்க போட்டோ வச்சுட்டு அவங்கள மறந்து போயிடும். ஸோ இப்படி இந்த ஞாபக மறதி மட்டும் கிருஷ்ணா நம்ம கொடுக்கலன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஓகே ஜீவாத்மா இந்த உலகத்துல அனுபவிக்கணும்னு வந்திருக்கான்,
அதனால அவனுக்கு ஞாபக சக்தி மட்டும் கொடுத்துட்டேன்னா அவனால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா சம்டைம் கஷ்டம் வரும்போது அவனால் தாங்க முடியாது. அதனால ஞாபக மருதியும் கொடுத்துரும். மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோக நினைச்சேன். ஸோ ஞாபக சக்தியும் கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதம், ஞாபக மறதியும் கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதம். யா நமக்கு யாராவது கெடுதல் பண்ணா அதை மறந்தே போயிடும், ஞாபகம் வச்சுக்கவே கூடாது. ஓ நீங்க அப்படி பண்ணீங்களா, எனக்கு தெரியவே செய்யாது, அது மறந்தே போயிட்டேனே அப்படின்னு அந்த நபரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வராது, அவர்கிட்ட சண்டை போடணும்னு தோணாது, அவர் திட்டணும்னு தோணாது. ஸோ ஞாபக மருதியும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் தான். ஸோ பகவான் எல்லா விதத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி. இந்த உடல்ல ஜீவாத்மா பரமாத்மா 2 பேர் இருக்காங்க. ஜீவாத்மா இந்த உடல்ல அவர்களுடைய இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. பரமாத்மா வெறும் சாட்சியா இருக்காரு. உபதிஷ்டா அனுமந்தா பக்தா போக்த மகேஸ்வரா. பகவான் உபதிஷ்டா அனுமந்தா, அவர் சாட்சியா இருக்காரு, அனுமதிக்கிறவர் இருக்காரு. பக்தர் அல்லாதவங்களுக்கு அவர் சாட்சியா மட்டும் இருக்காரு, பக்தர்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறவரா இருக்கார். சரி, பக்தர் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பக்தர் அல்லாதவங்க அவங்க மனம் போன போக்குல செயல்படுவாங்க. அதுல கிருஷ்ணர் தலையிட மாட்டார். சரி, இவன் வந்து சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறான், இருந்துட்டு போட்டோம். ஏன் அவனுடைய இதில் நம்ம சுதந்திரத்துல தலையிடணும்? ஏன் அந்த ஜீவாத்மனுடைய சுதந்திரத்தை நான் தலையிடணும்? ஸோ கிருஷ்ணா வந்து எந்த ஜீவாத்மனுடைய சுதந்திரத்திலையும் தலையிடுறது இல்லை. ஓகே, அவன் வந்து என்ன மறந்து இருக்குன்னு நினைக்கிறான், ஓகே மறந்து இருக்கட்டும். நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்குன்னு நினைச்சதுனால கிருஷ்ணா அந்த மறதியை கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க, நம்மளால கிருஷ்ணாவை நினைக்க முடியல. கிருஷ்ணாவை நினைக்கிறதுக்கு போராடுறோம். காரணம், நம்ம வந்து நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கிருஷ்ணரை மறந்துட்டோம், கிருஷ்ணாவை பிரிஞ்சு வந்துட்டோம். ஸோ கிருஷ்ணா அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஓகே, இந்த ஜீவாத்மா அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு ஞாபக மருதி கொடுத்துருவான், அனுபவிக்கிட்டோம். அதே சமயம் கிருஷ்ணா அவரை நினைக்கணும்னு நினைச்சா அதுக்கான அனுகிரகம் பண்றாரு. ததாமி புத்தி யோகம் தம் தேசாம் சதயுக்தானாம் அஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் எனமாம் உபயாந்தி தே. ஸோ கிருஷ்ணா அந்த நாலேஜ் கொடுக்குறாரு, ஞானமும் கொடுக்குறாரு, மறதியும் கொடுக்குறாரு. அதனால ஒரு ஜீவாத்மோட இதயத்துல பகவான் பரமாத்மாவா இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன ஆசைப்படுறான், அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், எப்படி வாழணும்னு நினைக்கிறான், எல்லாத்துக்கும் அவரு சாட்சியா இருக்காரு. அதற்கான வசதிகளையும் அவர் ஏற்பாடு பண்ணி தர்றாரு. எல்லாத்துக்கும் மேல அந்த ஜீவனுடைய உற்ற நண்பனும் நலன் விரும்பியும் கிருஷ்ணர் தான். சுகிருதம் சர்வபூதானா, சுகிருத்து எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பனும் நலன் விரும்பியும் கிருஷ்ணர் தான். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்குறாரு, சார் இந்த பக்கம் அவனுக்கு சாட்சியா இருக்காரு, அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான வசதியை பண்ணி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு சாஸ்திரமும் கொடுத்துருக்காரு. சாஸ்திரம் கொடுத்து அவன் அதை பின்பற்றினா அதை வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணவும் செய்யற, அனுகிரகம் பண்றாரு. அதனால பரமாத்மா 2 ரோல் பண்றாரு. பக்தர் அல்லாதவங்களுக்கு சாட்சியா இருக்காரு, பக்தர்களுக்கு அனுமதி வழங்குறவரா இருக்காரு. ஓகே, இந்த டிவோட்டி வந்து ஆசைப்படுறாரு. இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவரை பார்த்து சொல்றாரு, உத்தவா, உன் மனதின் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். புராதன காலத்தில் பிரபஞ்ச விவகாரங்களை விரிவடைய செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த வசுக்களும் பிற தேவர்களும் யாகங்களை செய்தனர். அந்த சமயத்தில் என் சகவாசத்தை பெற நீ விரும்பினாய். மற்றவர்களால் இதை அடைவது கடினம், மிகவும் கடினம் என்றாலும் உனக்கு நான் இதை அளிக்கின்றேன். சரிங்களா? கிருஷ்ணனுடைய சங்கம் கிடைக்கிறது தேவர்களுக்கு அரிதான. தேவர்களால கூட கிருஷ்ணரை அடைய முடியாது. தேவலோகத்துல தேவர்கள், கந்தர்வர்கள், வசுக்கள் இவங்கெல்லாம் கூட பகவானை தரிசிப்பதோ பகவானை அடைவதோ அவ்வளவு சாத்தியம் அல்ல. அப்படி இருக்கும்போது உத்தவர் முற்பிறவியில பகவானோடு சகாவாக வேண்டும், பகவானுடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இந்த ஆசை வந்து நியாயமானது. அவர் வந்து புலன்பு அனுமதிக்குன்னு ஆசைப்படல, பகவானை மறந்திருக்கணும்னு ஆசைப்படல, இல்ல மிக உயர்ந்த பதவி அடையணும்னு ஆசைப்படல, பேர் புகழ் இதுக்காக ஆசைப்படல. அவர் எதுக்கு ஆசைப்பட்டார்? நான் பகவானுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும், பகவானுடைய சகவாசத்தில் இருக்க வேண்டும், பகவானின் நண்பனாக சக்காவாக இருக்க வேண்டும். இந்த ஆசையை வந்து பகவான் பூர்த்தி பண்றார். அதனாலதான் வந்து அவர் உத்தவர், பகவானுடைய பக்தர். அவரு இந்த பூமியில பகவான் வரும்போது அவரு தோன்றார். இந்த வசுக்கள் ஒருத்தர் தான் உத்தவரா தோன்றியிருக்கார். ஸோ பிரபா வந்து பொருளுள்ள ரொம்ப அழகா சொல்றார். ஒவ்வொரு ஜீவராசி இதயத்திலும் பரமாத்மாவை இருப்பதால் இதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பரமாத்மா ஜீவராசியின் குறையுடைய உணர்வுக்கு ஞாபக சக்தி அளிக்கிறார். முழுமையற்ற உணர்வு நிலையிலும் கூட ஜீவராசி தனது கடந்த கால வாழ்வின் சம்பவங்களை மறந்து விடும்படி செய்கிறார். கடந்த கால சம்பவங்கள் ஞாபகம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. கடந்த கால சம்பவம் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா
நம்ம கண்ணு முன்னாடி வர்றாங்க. ஓ, இவருதான் எனக்கு போன ஜென்மத்துல எனக்கு வந்து கெடுதல் பண்ணாரு, இவருதான் என்னை கொல்ல முயற்சி பண்ணாரு, இவர்தான் என்னை அவமானப்படுத்தினாரு, இவர்தான் என்னை அசிங்கப்படுத்தினாரு, இவர்தான் என்னுடைய வம்சத்தை அழிவுக்கு காரணமான, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். இது இருந்தா எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? முற்பிரிவில் நடந்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்ததுன்னா நம்ம நிம்மதி இழந்துருவோம். அப்புறம் இந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாயிரும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அதெல்லாம் மறக்க வச்சிடுறாரு. அதெல்லாம் மறக்க வச்சு ஜீவாத்மா நினைக்கிறான், எனக்கு அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் ஒரு பிறவி தோறும் இந்த புலன்பு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவனது கடந்த கால அறிவு வளர்ச்சிக்கேற்ப செயல்படும்படி பரமாத்மா அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பரத மகாராஜாவுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு கிருஷ்ணாவுடைய கருணையால. அவர் பகவானை அடையிறதுக்காக காட்டுக்கு போனாரு. ஆனா ஒரு மான் மேல பற்றுதல் கொண்டு விட்டார். ஒரு மான் மேல பற்றுதல் கொண்டதுனால பரத மகாராஜா மானினுடைய உடல் எடுத்தார். அவர் மானினுடைய சரீரம் எடுத்தா கூட பகவானுடைய அனுக்கிரகத்தினால மேகாபிக்கிரமன் அசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபயாத். சோ பரத மகாராஜா ஒரு மானினுடைய உடல் எடுத்துட்டா கூட அவர் குறுகிய காலம் பக்தி பண்ணதுனால, அவர் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணதுனால பகவான் அவருக்கு ஞாபக சித்தி கொடுக்கிறாரு. இந்த மானினுடைய சரீரம், மானினுடைய உடல்ல போன பரதனுக்கு, இந்த ஆன்மாவுக்கு முற்பிரியில் ஒரு பரத மகாராஜா இருந்ததாகவும், ராஜ்யத்தை விட்டு வந்தது, அவர் தவம் செய்ய போனது, இந்த மான் மேல பற்றுதல் கொண்டது, இவ எல்லாத்தையும் பகவான் ஞாபகப்படுத்துறாரு. இந்த பரத மகாராஜா அந்த மானினுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு அது மான் கூட்டத்துக்கு போகாம அவங்க முனிவருடைய சங்கத்துல வந்து பகவான் லீலையை கேட்டு கேட்டு அந்த மானினுடைய உடல் இருந்து விடுபட்டு அடுத்த ஒரு பிராமண குலத்துல பிறக்கிறார். இப்படி பிராமண குலத்துல அவர் ஜட பரதனா பிறக்கும் போது திரும்பி பகவான் அவருக்கு ஞாபகம் செய்தி கொடுக்கிறார். அவர் வந்து பரத மகாராஜரா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு இந்த மானினுடைய அழகுல மயங்கி அந்த மானினுடைய சங்கத்திலிருந்து மானாக பிறவி எடுத்தது, அதுக்கப்புறம் இந்த மானுடைய பிறவி எடுத்து பகவானை நினைச்சு உடலை விட்டது, அதுக்கப்புறம் இப்ப பிராமண குலத்துல பிறந்து இந்த மாதிரி கிருஷ்ணா ஞாபக சித்தி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா பரத மகாராஜா வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சதுனால அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. இதை அடைவது மிகவும் கடினம் என்றாலும் உனக்கு நான் இதை அளிக்கிறேன். சோ பகவானுடைய கருணையை பெறுவது மிக கடினம், அதே சமயம் எளிமையும் கூட. பக்தர் அல்லாதவன் கடினம். ஆச்சாரிய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய வைணவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் அப்போ இருக்கு. பக்தர் அல்லாதவங்க அல்லது மாயாவாதிகள், யோகிகள், ஞானிகள், இவங்க பல ரீதியில பகவானை தேட முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தான் அனுகிரகம் கிடைக்குது. மேபி பிரம்மன் ரியலைசேஷன், அவங்க பிரம்மத்தை உணரலாம், பரமாத்மா உணரலாம், புலன்களை கட்டுப்படுத்தி மனதிலை கட்டுப்படுத்தி தியானத்தை பயிற்சி பண்ணலாம். இந்த மாதிரி அனுகிரகம் தான். ஆனா பக்தனுக்கு பகவான் நேரடியாக அன்பு பரிமாற்றம் செய்யறார். பக்தரோடு பகவான் நேரடியாக அன்பு பரிமாற்றம் செய்யறார். ஒவ்வொருவரும் தன் விருப்பம் போல் ஆசைப்படும் சுதந்திரத்தை பெற்றுள்ளனர். ஆனால் அவரது ஆசைகள் பரமபுருஷால் நிறைவேற்றப்படுகின்றன. நினைக்க அல்லது ஆசைப்பட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றம் பகவான் விருப்பத்தையே சார்ந்துள்ளது. நம்ம ஆசைப்படலாம், நான் அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகணும்னு ஆசைப்படலாம். சிலர் அதிபர், நான் அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகணும், நான் பெரிய செல்வந்தன் ஆகணும் ஆசைப்படலாம். ஆனா நான் என்ன ஆசைப்பட்டாலும் என்னுடைய கர்மவினை, அதுக்கப்புறம் நான் செய்த புண்ணிய காரியங்கள், இது எல்லாத்துக்கு மேல கிருஷ்ணாவுடைய அனுமதி. நான் என்ன ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லைன்னா கிடைக்காது. நீங்க பாருங்க, ஒரு பெரிய சினிமா ஸ்டார், அவர் ரொம்ப உச்சம் பெற்ற ஸ்டார், அவருடைய பையனும் சினிமா துறைக்கு வர்றாரு. ஆனா பாருங்க, அவரும் அவங்க அப்பா மாதிரி உச்சம் அடைய முடியல. அதான் கர்மா. அதே மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய பையனும் சினிமா துறைக்கு வர்றாரு. ஆனா அவரு இந்த துறையில சாதிக்க முடியல. அப்ப என்னன்னா, நம்ம உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும், நம்முடைய தாய் தந்தையர் வந்து ரொம்ப அதீத ஆற்றல் படைச்சவங்களா இருந்தாலும், எனக்கு அந்த கர்மா இருக்கணும், எனக்கு அந்த புண்ணிய கர்மா இருக்கணும், எனக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் இருக்கணும். அப்பதான் அந்த துறையில் நான் வந்து ஜொலிக்க முடியும் ஒரு ஸ்டாரா. எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க சினிமா துறையில, ஆனா எல்லாரும் ஜொலிக்கிறாங்களா? இல்ல. அப்போ அந்த கர்மா, அவருடைய புண்ணிய கர்மா, அந்த மாதிரி தொழில், அதுல வந்து அவங்க வந்து ஸ்டார் ஆகுறாங்க. பட் எல்லாருடைய ஃபேமிலி அந்த மாதிரி ஆகுறது இல்லை. எல்லாருடைய பையனும் சினிமா துறைக்கு வந்தாலும் எல்லாரும் அதுல ஜொலிக்கிறது இல்லை. ஸோ அதனால எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும், அதுல எந்த சாகசம் பண்ணாலும், யார் முயற்சி பண்ணாலும் அவரவர் கர்ம வினைப்படி நடக்கும். தென் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம். சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாம் ஆசைப்படலாம், எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க.
ஆசைப்படுறதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா அது நடக்கணுமா வேண்டாமா, அது நிறைவேற்றணுமா கூடாதாங்கிறது கிருஷ்ணாவுடைய கையில இருக்கு. அந்த சுவிட்ச் வந்து கிருஷ்ணாவுடைய கையில இருக்கு. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பிரபுபாதா, மனிதன் திட்டமிடுகிறார், பகவான் முடிவு செய்கிறார். மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்போசல். மனிதன் திட்டம் போடுறாரு, ஆனா முடிச்சு வைக்கிறது யாரு? கிருஷ்ணா தான். நம்ம என்ன திட்டம் போட்டாலும் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இருந்தா தான் அது நிறைவேறும். நம்ம திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், திட்டம் மேல திட்டம் போடலாம், ஆனா கிருஷ்ணருக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா அது நடக்காது. அதே சமயம் ஒரு பக்தர் திட்டம் போடுறதே இல்லை, ஆனா கிருஷ்ணர் விருப்பப்படி நடக்கும். ஒரு பக்தர் திட்டம் போடுறதே இல்லை, அவர் கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி எதுவும் சரி, எது நடக்குதோ அது பகவானுடைய விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் சேவை பண்றாரு. அவருக்கு தேவையான பக்தி தொண்டு முன்னேற்றத்தை பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த மாதிரி சரணடைந்த ஆத்மாக்கள். சோ ஒரு சிலர் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, கிருஷ்ணா அதை சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. சோ இப்படி ஃபைனலி வந்து கிருஷ்ணர் கையில தான் இருக்கு. ஒரு ஜீவாத்மா என்ன திட்டம் போட்டாலும் அவனுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் அதற்கான கர்மாவும் இருந்தா தான் பகவான் அதை சாங்ஷன் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் வந்து அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதா இருக்குமா, கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் பயனுள்ளதா இருக்குமா, கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுவார். இல்லாட்டி அவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ண மாட்டார், அனுமதி தர மாட்டார். ஒரு பக்தர் வந்து தன்னுடைய பக்தியை பயிற்சி பண்ணும்போது பல்வேறு திட்டங்களை போடலாம். அப்படி ஒரு பல்வேறு திட்டங்கள் போடும்போது சில திட்டங்கள் நிறைவேறாம போகலாம், சில திட்டங்கள் நிறைவேறலாம், சில திட்டங்கள் நிறைவேறாம போகலாம். அப்ப என்ன நினைக்க கூடாது, ஏன் கிருஷ்ணா என்னை கை விட்டாரு, எனக்கு ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, நான் விரும்புறது நடக்க மாட்டேங்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அது உனக்கு நல்லது இல்லை, அதனால கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணல. சோ நான் பிரார்த்தனை செய்தது, நான் திட்டம் போட்டது நடக்கலைன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் தான், அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. அப்படி எடுத்துக்கணும். அதனால உத்தவர் வந்து கிருஷ்ணருடைய சகாவாக ஆக வேண்டும், கிருஷ்ணருடைய சங்கத்தில் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த விருப்பத்தை பகவான் பூர்த்தி செய்யறார். அந்த விருப்பத்தை பகவான் பூர்த்தி செய்யறார். சயேச சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மத அனுகிரகோயத் யன்மாம் நுலோகான் ரகவுஸ்ருதந்தம் திருஷ்யா திருஷ்வான் விஷதானுவர்த்தியா. ஓ நேர்மையான உத்தவரே, உன் பிறவிகளில் இதுவே கடைசியும் மிகச் சிறந்ததாகும். பாத்தீங்களா, உத்தவருக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா அவர் வசுவா இருந்தவரு பகவானுடைய சங்கத்துல வரணும், பகவானை அடையணும், அவருடைய சகா ஆகணும்னு ஆசைப்பட்டார். சோ பகவான் என்ன பண்ணாரு, அந்த அனுகிரகம் பண்ணாரு. இப்ப உத்தவர் பகவானுடைய நித்தியமான சேவர்கள் ஒருத்தராயிட்டாரு. இனி அவருக்கு இதுதான் கடைசி பிறப்பு, இனி ஒரு பிறவி கிடையாது. பகவானே சொல்றாரு, இந்த பகவானே உத்தவரை பார்த்து சொல்றாரு, உத்தவா, ஓ நேர்மையானவனே, உன் பிறவிகளில் இதுவே கடைசியும் மிகச் சிறந்ததாகும். இப்ப யாருடைய பிறவி போற்றுவதற்குரியது, யாருடைய இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, எப்போ இந்த பிறவி சக்கரம் நிற்கும், பகவானை அடைய வேண்டும், பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் அடைய வேண்டும், பகவானுடைய சங்கத்துக்கு போகணும், பகவானுடைய சகாக்கள் ஒருவராகணும், பகவானுடைய சேவகன் ஆகணும், ஆன்மீக லோகத்துல போகணும். இந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சி பண்றவங்க, நேர்மையானவர். வந்து உத்தவரை பார்த்து பகவான் நேர்மையானவரேன்னு சொல்றாரு, யூ ஆர் ட்ரூத்ஃபுல். ஸோ எந்த ஒரு கபடம் இல்லாம, எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாம உத்தவர் வந்து நேர்மையா பக்தி பண்றாரு. ஸோ நேர்மையா பக்தி பண்றவனுக்கு சில நேரம் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதை நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம், எப்படி சகிச்சுக்கிறோம். ஓ நான் இவ்வளவு நேர்மையா இருக்கனே, எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே இப்படி நடக்குது. அன்னைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டுட்டு, பிரபு பக்தர்கள்லாம் நேர்மையா இருக்காங்க, நியாயமா இருக்காங்க, தர்மத்தின்படி நடக்கிறாங்க, யாரையும் துன்புறுத்துறது இல்ல, எந்த வம்பு சண்டைக்கு போறது இல்ல, ஏன் அவங்களுக்கு இப்படி கஷ்டம் வருது, ஏன் பக்தர்கள் துன்பம் அனுபவிக்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி எப்பவுமே உண்டு, நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் நான் வந்து நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தர்மத்தின்படி நடக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நம்ம இந்த பிறவில வேணா அப்படி முயற்சி பண்ணலாம். இந்த பிறவியில நம்ம நேர்மையானவனாகவும், தர்மத்தின்படி நடக்கக்கூடியவனாகவும், நேர்மையை விரும்பக்கூடியவனாகவும், தர்மத்தை விரும்பக்கூடியவனும் இருக்கலாம். ஆனா இதுக்கு முந்தைய பிறவியில் என்ன பண்ணோம், இதுக்கு முந்தைய பிறவிகள்ல இந்த பிறவியிலேயே நேர்மையை பின்பற்றதுக்கு முன்பாக, சில காலத்துக்கு முன்பாக நம்ம பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கு, அதர்மத்தின் வழியில போயிருக்கலாம், நினைவு கெட்டாத நாள்ல அது நடந்திருக்கலாம். சரி, இந்த பிரிவில் எனக்கு ஞாபகமே இருக்குங்க, இந்த பிரிவில் நான் அப்படி நடந்துக்கவே இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான், அப்படி ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். ஓகே, நான் பாருங்க,
நான் பிறவிலேருந்து இப்படிதாங்க, ரொம்ப நேர்மையானவங்க, நான் யாரும் ஏமாத்த மாட்டேங்க, நான் பொய் பேச மாட்டேங்க, நான் தர்மத்தின் படிதான் இருப்பேங்க, நான் அதர்மம் பண்ண மாட்டேங்க, எனக்கு ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். சோ இந்த பிரிவில நீங்க நேர்மையானவரா இருக்கலாம். ஆனா முற்பிரிவில் எப்படி இருந்தீங்க, அதுக்கு முற்பிரிவில் எப்படி இருந்தீங்க, அதுக்கு முற்பிரிவில் எப்படி இருந்தீங்க நமக்கு தெரியாது, அதை மறந்துட்டோம். இதுக்கு முற்பிறவியில நம்ம அநியாயம் செஞ்சிருக்கலாம், அதர்மம் பண்ணிருக்கலாம், அடுத்தவங்களை துன்புறுத்திருக்கலாம், நிறைய பாவகரமான செயல் பண்ணிருக்கலாம். அதோட வினைதான் இப்ப நம்ம சந்திக்கிறோம். சரி, நான் தான் இப்ப நேர்மையா இருக்கனே, ஏன் கிருஷ்ணா இப்ப என்ன கஷ்டப்படுத்துறாரு, நான் அப்ப தவறு பண்ணதுக்கு இப்ப தண்டனையா? எதுவா இருந்தாலும் அது கிருஷ்ணாவோட கருணை. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஓகே இந்த பக்தர் வந்து கிருஷ்ண உணர்வை ஏத்துக்கிட்டாரு, அதே சமயம் இவருடைய கர்மா தீராம இருக்கு, இவருடைய கர்மா தீராம இருக்கு, இவர் சின்சியரா பக்தி பண்ண ஒரு கர்மா தீந்துரும், அப்புறம் இவருக்கு இதான் கடைசி பிறவி, இதை டாலரேட் பண்ணிக்கிட்டாருன்னா இது கடைசி பிறவி. எவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு பக்தனுக்கு வந்து இப்ப ஒரு நேர்மையானவரா இருக்காரு, போய் பேசுறது இல்ல, நேர்மையா இருக்காரு, தர்மத்தின்படி நடக்கிறாரு, ஆனா அவருக்கு கஷ்டம் வருது, சோதனைகள் வருது. இதை பொறுத்துக்கிட்டு கிருஷ்ணா நான் உங்கள் சேவகன், நான் உங்கள் தாமரை திருப்பாதத்தை புகழ கொண்டிருக்கிறேன், என்னை உங்கள் பாதத்தில் ஒரு தூசியாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் இப்போ யாரையும் ஏமாற்றுவதில்லை, நான் எந்த பொய் வேலையும் செய்யறதில்லை, நான் எந்த பொய்யும் பேசுறதில்லை, நான் யாரையும் வந்து துன்புறுத்துறதில்லை, நான் தர்மப்படி நடக்கிறேன், ஆனா நான் முற்பிரிவில் ஏதோ செஞ்சிருக்கிறேன், நான் யாராவது வைணவர்களை ஏமாத்திருக்கலாம், பக்தர்களை தொந்தரவு பண்ணிருக்கலாம், அவங்களை வந்து நிந்தனை பண்ணிருக்கலாம், அவங்க மனசை வேதனைப்படுத்திருக்கலாம், ஏதாவது பாவகாரியமான செயல் பண்ணிருக்கலாம், அதர்மத்தின் வழி நடந்திருக்கலாம். அந்த வினைதான் இப்ப என் முன்னாடி வருது, அந்த வினைதான் இப்ப என் முன்னாடி வருது. ஆனா அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன், எனக்கு எதுவா இருந்தாலும் வரட்டும், அது இப்பறிவோட போகட்டும், என்னை தயவுசெய்து உங்க தாமரை பாதத்தில் ஒரு தூசியா வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அனுபவம் உள்ள பக்தருடைய பிரார்த்தனை. அந்த பக்தனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா, ஓகே கிருஷ்ணா வந்து என்னுடைய கர்ம வினையை போக்குறார். கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம். ஒருத்தர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய கர்ம வினை படிப்படியா போக ஆரம்பிக்குது, அவருடைய கர்ம வினை போக ஆரம்பிக்குது. அவர் தற்காலிகமா துன்பம் அனுபவிக்கலாம், தற்காலிகமா இந்த ஜட உடல்ல அவருக்கு உடலால வேதனை இருக்கலாம், மனதால பிரச்சனை இருக்கலாம், மற்ற ஜீவராசினால் துன்பம் இருக்கலாம், இந்த ஜட உலகமே துன்பம் நிறைந்தது தானே. ஆனா இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் இப்பிரிவிலேயே பகவான்கிட்ட போயிடுவார். அதனால நம்ம யாரையும் கிளைம் பண்ண முடியாது, நம்ம கிருஷ்ணரையும் கிளைம் பண்ண முடியாது. சிலர் வந்து கிருஷ்ணரை கிளைம் பண்ணுவாங்க, என்ன நான் பக்தி பண்றேன், கிருஷ்ணனுக்கு உண்மை பண்ண மாட்டேங்கிறாரு. சிலர் மற்றவங்களை கிளைம் பண்ணுவாங்க, பாருங்க அவங்களாலதான் நடந்தது, இவங்கனாலதான் நடந்தது, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, மற்றவங்களை கிளைம் பண்ணுவோம். இங்க வந்து யாரையுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது, நம்ம யாரையும் குற்றம் சுமத்த முடியாது, யார்கிட்டையும் குறை சொல்ல முடியாது. என்னுடைய கர்ம வினையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ அதுக்கும் பக்திக்கு என்ன சம்பந்தம்? சோ கிருஷ்ணா நான் ரொம்ப மோசமானவன், ஆனாலும் நீங்க எனக்கு பக்தி தொண்டு செய்யற பாக்கியம் கொடுத்திருக்கீங்க, இந்த பக்தி தொண்டு என்ன புனிதப்படுத்திரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து விடாமுயற்சியா நம்பிக்கையோட வந்து நம்ம பகவானை புனித நாமத்தை உச்சரிக்கிறோம்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம கணக்கில் அடங்காது சேர்த்து வச்ச பாவங்கள் பெரிய மலை போல சேர்த்து வச்சுக்கிற பாவம் எல்லாம் எரிந்து பசுமாயிடும், தீயினில் போட்ட தூசு மாதிரி, தீயில போட்ட பஞ்சு மாதிரி, தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஒரு தீயில பஞ்சு போட்டா எப்படி தூசியா போயிருமோ அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல செயலாற்ற கிருஷ்ண கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாம ஜபிக்கிறாரு, பகவானுக்கு சேவை பண்றாரு, பக்தி தொண்டுல இருக்காருன்னா அவருடைய கர்மங்கள்லாம் எரிஞ்சு பசுமாகுது. அப்புறம் அவர் பக்தி தொண்டுல உறுதியா இருக்காரு, எந்த சூழ்நிலையும் நாம ஜபத்தை விடுறதில்ல, எந்த சூழ்நிலையும் சேவையை விடுவதில்லை, அவர் பக்தியில உறுதியா இருக்காரு, நேர்மையா இருக்காருன்னா இந்த பிறவிதான் அவர் கடைசி பிறவி. இங்க உத்தவருக்கு பகவான் சொன்ன மாதிரி யார் ஒருத்தரு இங்க உத்தவருக்கு பகவான் சொல்றாரு, உத்தவா இந்த பிரிவு உனக்கு கடைசி, ஏன்னா நீ நேர்மையானவன், நீ தூய பக்தர், அதனால உனக்கு இந்த பிறவி கடைசி பிறவி. அப்படின்னா நாமளும் வந்து ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை நேர்மையா பின்பற்றுறோம், பிரபுபால் சொல்லி கொடுத்தது நேர்மையா பின்பற்றுறோம், கிருஷ்ணர் தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியமா வச்சிருக்கோம், பகவான் கிருஷ்ணர் தான் என் வாழ்க்கையில் லட்சியம், அவர் தாமரை திருப்பாத்தை அடைவதுதான் என் ஒரே குறிக்கோள், அவருக்கு மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம், தூய பக்தி தொண்டு அடைவதான் என் லட்சியம். இதை நம்ம குறிக்கோளா வச்சு அதை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம, எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நம்ம அதை போயிட்டே இருக்கோம். அப்படின்னா அதுல வரக்கூடிய பல தடங்கல்களை வந்து நம்ம பொறுத்துக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி போகும்போது பல தடங்கல்கள் வரும், பல தொந்தரவுகள் வரும், இதெல்லாம் பொறுத்துக்கிறோம், சகிச்சுக்கிறோம்னா நமக்கு பிறவி தான் கடைசி. நம்ம யார்கிட்டையும் வந்து
அஹ், அஹ், என்ன சொல்லுவாங்க, அது தேசம் காமிக்கும், பகைமை. ஓ, இனி எனக்கு இப்படி பண்ணியா, இப்ப நான் என்ன பண்ற பார். So, இந்த பகைமை உணர்வு இருக்கு இல்லையா, இந்த பகைமை உணர்வு, துவேஷம் காண்பது, பழிவாங்கும் உணர்ச்சி, இதெல்லாம் வந்து நம்ம பிறவி சக்கரத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கு. பிறவி சக்கரம் எப்படின்னா ஆக்ஷன் ரியாக்ஷன், ஆக்ஷன் ரியாக்ஷன். அவர் ஒருத்தர் வந்து என் மேல ஒரு ஒரு செயல் பண்றாருன்னா அதுக்கு நான் எதிர்வினை ஆற்றும் போது அவருடைய வினையை நான் சந்திக்கணும். இப்ப என்ன ஒருத்தர் திட்டுறாரு, ஏய் நாயே அப்படின்னு அவர் திட்டாரு, உடனே நான் சொல்றேன், நான் நாயா நீ பூனை அப்படின்னா அது எதிர்வினை. அப்ப அவருக்கும் அவர் என்ன திட்டினதால அவருக்கு கர்மா, அவர் நான் திட்டினதால எனக்கு கர்மா. இப்படி 2 பேரும் கர்ம வினை அனுபவிக்கணும். அதை விட்டு அவர் என்ன திட்டினாரு, அடே நாயேன்னு சொன்னார், நான் திரும்பி கூட பார்க்கல, என்ன ஒரு நாயன் திட்டம் போயிட்டே இருக்காரு. ஏன்னா நான் நாய் கிடையாது, நான் தான் ஆத்மாவாச்சே, நான் இந்த உடம்பே கிடையாது. அடே மனுஷனு கொல்லா கூட நான் மனுஷனும் கிடையாது, நான் ஆன்மா. நான் மனிதன் கிடையாது, நான் பிரம்மச்சாரி கிடையாது, நான் சன்னியாசி கிடையாது, நான் பிராமணன் கிடையாது, நான் சூத்திரன் கிடையாது, நான் மிருகம் கிடையாது, நான் நாய் கிடையாது, நான் பூனை கிடையாது. அப்ப நீங்க யாரு? நான் வந்து ஜீவாத்மா, ஒரு ஆத்மா. உன்னுடைய உண்மையான பொசிஷன் என்ன? என்னுடைய உண்மையான பொசிஷன் என்ன? ஜீவேரே சொர்பகோ கிருஷ்ணரே நித்யதாஸ். என்னுடைய அடையாளம் நான் கிருஷ்ணனுடைய சேவகன், அவ்வளவுதான். நான் நாயும் கிடையாது, மனுஷனும் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது, குடும்பஸ்தும் கிடையாது. இதெல்லாம் இந்த உடல் சார்ந்து வர கருத்துக்கள். நான் இந்த உடல் எடுத்ததுனால நான் வந்து மனுஷன், நான் இந்த உடல்ல பிரம்மச்சாரியா இருக்கேன், நான் பிரம்மச்சாரி, நான் இந்த உடல்ல சன்னியாசம் பயிற்சி பண்ண நான் சன்னியாசி, நான் குடும்பஸ்தனால தான் குடும்பஸ்தன். அப்ப ஆன்மா விட்டுட்டு இந்த உடல் அடையாளத்தை தான் பாக்குறோம். ஆன்மா வந்து குடும்பஸ்தனும் கிடையாது, ஒரு சன்னியாசியும் கிடையாது. ஆன்மா வந்து பிராமணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. ஆன்மா வந்து மனுஷனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. இந்த கான்சியஸ்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிறது. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் இப்படி திங்க் பண்ண முடியும். கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது நம்மள இந்த மாதிரி யோசிக்க முடியும். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை என்னது, நானே இந்த உடம்புல ஆத்மா. ஸோ நான் ஆத்மாங்கிற தளத்தில் நான் செயல்படும் போது அது வந்து பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி. 2 விஷயம் இருக்கு சாஸ்திரத்துல, 2 விஷயம் சொல்லுது பாகவதத்துல. அகம் பிரம்மாஸ்மி, அகம் மம இதி. அகம் மம இதி, அகம் மம இதினா, அகம்னா நான் தான் இந்த உடம்பு, நான் இந்த உடம்பு, இது என்னுடையது, இது அகம் மம இதி. அகம் பிரம்மாஸ்மினா இந்த உடம்பே இல்லை, அப்ப இது எது என்னுடையது? இங்க எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாம் ஈசாவாசம், சர்வம் எல்லாம் பகவானுடையது, எல்லாம் பகவானுடையது. ஸோ அப்படி யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ, தன்னை உடலோட அடையாளப்படுத்தி கொள்ளாம யார் தன்னை ஆன்மாவோட அடையாளப்படுத்தி கொள்றாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வுல ரொம்ப சுலமா செயலாற்ற முடியும். அப்படி அவங்க கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது வரக்கூடிய இன்ப துன்பங்களை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இரட்டிப்பு தன்மைகளால் பாதிக்கப்படாம இருக்கிறவர், இரட்டிப்பு தன்மையால பாதிக்கப்படாம இருக்கிறவரு இந்த பிரிவிலேயே பகவான்கிட்ட போக முடியும். இதுதான் கீதையிலே பகவான் சொல்றார். பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்லோகம் மறந்து போச்சு. யாரு வந்து பகவானுடைய உலகத்துக்கு வர தகுதி உடையவராகிறார்? அழகா சொல்றாரு பகவான். 5.5 15.5 15.5 15ஆம் அத்தியாயம் 5ஆவது ஸ்லோகம் என்ன சொல்றாரு பகவான்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? 5ஆம் அத்தியாயம் 5ஆம் ஸ்லோகம். நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா தந்தைவ முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்யந்திய மூடா பதமவ்யயம் தத். நிர்மாண, நிர்மம, நிர்ண கிடையாது, நிர்மாண, மான அவமானமே கிடையாது அந்த பக்தனுக்கு. ஜித சங்க தோஷா, பக்தர் அல்லாத சங்கத்துல போறதே இல்லை. பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை அறவே தவிர்த்துட்டு மான அவமானம் எதுவும் இல்லாம சாஸ்திர விசாரணை செய்து பகவத்கீதா பாகவதம் படிச்சு அந்த ஞானத்துல அந்த அறிவுல பக்தி தோன்ற நடைமுறையில பயிற்சி பண்ணி படித்த விஷயங்களை நடைமுறையில பயிற்சி பண்ணி அத்தியாத்ம நித்திய வினிவிருத்த காமா, கட்டுக்கடங்காத ஆசையிலிருந்து விடுபட்டு தந்தை விமுக்தா இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு இன்போ துன்போ விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் இரட்டிப்பு தன்மை துவந்தை விமுக்தா
சுக துக்க சஞ்சய், சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பாவிக்கிறார். அவர் தான் என் ராஜ்யத்தில் நுழைய முடிகிறது. அவர் தான் பகவானுடைய உலகத்தில் நுழைய முடியும். சோ உத்தவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால அவருக்கு பகவான் சொல்றாரு, உத்தவா இதுவே உனக்கு கடைசி பிறவியாகும், இதுவே கடைசியும் உன் பிறவிகளில் இதுவே கடைசியும் மிகச் சிறந்ததுமாகும். உத்தவருடைய பிறப்பு இருக்கே, அது கிருஷ்ணனுடைய சகாவா இருக்காரு, பகவான் பக்கத்துல இருக்காரு. அதனால அந்த பிறப்பு அவருக்கு கடைசியும் மிகச்சிறந்தது. இந்த உடலை விட்டது உத்தவர் வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போயிடுவார். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல போய் நிச்சயமா சேவை பண்ண போறார். ஏனென்றால் இப்பிறப்பில் உனக்கு நான் பூர்ண அனுகிரகத்தை அளித்திருக்கிறேன். அப்ப யாருக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும், யாருக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்குதோ அவருக்கு இந்த பிறவி லாஸ்ட். நம்ம எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. என்னது அது? பகவத்கீதை. பகவத்கீதை தான் பகவான் நமக்கு கொடுத்துற அனுகிரகம். சோ பகவத்கீதை படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது, பாகவதம் படி நடக்கும்போது கிருஷ்ணாவுடைய முழு அனுகிரகம். அவருடைய நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம், பகவத்கீதா, பாகவதம், இது கிருஷ்ணாவுடைய முழு அனுகிரகம். பக்தர் சங்கம் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம். பக்தர் சங்கத்துல வருது கிருஷ்ணாவுடைய அனுகிரகம், நாம ஜபிக்கிறது கிருஷ்ணாவுடைய அனுகிரகம், பகவத்கீதை, பாகவதம். இந்த நான் பயன்படுத்திட்டோம்னா நமக்கு இப்பிறவி இதை முழுமையா பயன்படுத்தி கொண்டு இதன்படி நடைமுறையில பயிற்சி பண்ணும். படித்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது நமக்கு இது கடைசி பிறவியாயிடும். உத்தவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். இப்பொழுது பந்தப்பட்ட ஜீவராசிக்குரிய பிரபஞ்சத்தை விட்டு எனது ஆன்மீக உலகான வைகுண்டத்துக்கு நீ செல்லலாம். உனது உறுதியான தூய பக்தி தொண்டின் காரணத்தால், என்ன சொல்றாரு, உனது உறுதியான தூய பக்தி தொண்டின் காரணத்தால் என்னை இந்த தனிமையான இடத்தில் காண வந்திருப்பது உனக்கு கிடைத்துள்ள பெரும் பாக்கியமாகும். சோ பியூர் டிவோஷன், தூய பக்திங்கிற தளத்துக்கு வராம கிருஷ்ணரை நேருக்கு நேரா பார்க்க முடியாது. யார் ஒருத்தர் வந்து பகவான் நேருக்கு நேரா பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் சவால் விடுறாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம். இந்த அசுத்தமான கண்களை வச்சு எப்படி அவர் கடவுளை பார்க்க முடியும்? அதனால என்ன நினைக்கிறாங்க, இவங்களால கடவுளை பார்க்க முடியல, கடவுளை உணர முடியல, அதனால இல்லைங்கிற. பகவானை பார்க்க முடியாதனாலையும் பகவானை உணர முடியாதனாலையும் இவங்க புலன்கள் அசுத்தமா இருக்கிறதுனாலையும் இவங்களால கடவுளை உணர முடியல, பகவானை பார்க்க முடியல, அதனால அது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவானை பார்க்க முடியும், பகவானை உணர முடியும் பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ் சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்கள், பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்கள் உடையவங்களால பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியும், பகவானை உணர முடியும். அதை விட்டுட்டு செயற்கையான முறையாலோ, இங்க பகவான் சொன்ன மாதிரி உத்தவர்கிட்ட சொல்றாரு, இந்த இது என்னை வந்து நீ காண்பது மிக கடினம். யாருக்கு கடினம்? யாருக்கு பகவானை பார்க்கறது கடினம்? யாரால பகவானை பார்க்க முடியாது, யாரால கிருஷ்ணரை உணர முடியாது? மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், மாயாவாதிகள், பௌதிகவாதிகள், புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கிருஷ்ணரை உணரக்கூட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே சமயம் உத்தவரை போன்ற தூய பக்தர்கள் பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியுது, அவங்க சேவையினால. அதனாலதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்வாரு, நீ கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசைப்படாத, முயற்சி பண்ணாது. ஆசைப்படலாம், நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசைப்படலாம், ஆனா முயற்சி பண்ண வேண்டாம். கிருஷ்ணர் எப்படி எங்க பாக்குறது? சோ என்ன பண்ணலாம், நாம் சேவை செய்வதை வைத்து பகவான் திருப்தி அடைவார். ஓ, இந்த பக்தர் எனக்கு நல்லா சேவை பண்றாரு, அவருக்கு நான் தரிசனம் கொடுக்கணும் இல்லையா? இது ஒரு உதாரணம். பிரைம் மினிஸ்டர், பிரதான மந்திரி. சோ பிரதம மந்திரி பார்க்கணும்னு ஆசைப்படலாம், ஆனா முயற்சி பண்ண ரொம்ப கஷ்டம், அவ்வளவு சுலபமா பார்க்க முடியல. அதே சமயம் நான் வந்து அவருக்கு கண்ணில் படுற மாதிரி ரொம்ப அழகான சில சேவைகளை பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்னை தேடி வர்றாரு. ஓ, இதோ இந்த ஒரு குடிமகன் வந்து இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவர் திருப்தி அடைஞ்சு அவர் தரிசனம் கொடுக்குறாரு, அவர் பார்க்க முடியும் இல்லையா? ஒரு பெரிய ராஜாவையோ அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. அதே சமயம் நம்ம ஏதாவது அற்புதங்களை பண்ணும்போது, ஓ, இந்த நபர் வந்து இவ்வளவு அதிசயம் பண்ணியிருக்காரு, அதனால இவரை போய் பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல எப்படி ஒரு தனி மனிதனுடைய கவனத்தை நம்ம ஈர்க்கிறோம், நம்ம செயலால ஒரு தனி மனிதனுடைய கவனத்தை நம்ம ஈர்க்கிறோம். அதே போலதான் நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்றதை விட்டுட்டு நான் தூய்மையா பக்தி தொண்டு செஞ்சுட்டே வந்தேன்னா கிருஷ்ணா என்னை தேடி வந்து தரிசனம் கொடுப்பார், உணர வைப்பார், நான் உன்னை நாம ஜபத்துல இருக்கேன்,
நான் உன் சேவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் விக்கிரகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் பாகவத்தில் இருக்கேன், நான் பகவத்கீதையில் இருக்கேன், நான் நாமஜபத்தில் இருக்கேன், கிருஷ்ணா வெளிப்படுத்துவாரு. அதனால பக்தி சித்தாந்தர் என்ன சொல்றாரு, நீங்க நல்லா சேவை பண்ணுங்க. நீங்க சர்வீஸ் சேவையை நல்லா பண்ணும்போது கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒண்ணு. ஸோ இது பெரும் பாக்கியம். ஸோ உனது உறுதியான தூய பக்தி தொண்டின் காரணத்தால் என்னை தனிமையான இடத்தில் காண வந்திருப்பது உனக்கு கிடைத்துள்ள பெரும் பாக்கியமாகும். ஸோ உத்தவருக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் நமக்கு இருக்கு. நமக்கு ஆச்சாரியர் இருக்காரு, பிரபுபாதர், குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாவுடைய புத்தகம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம பக்தி தொண்டை கவனமா செஞ்சு தூய பக்திங்கிற தளத்துக்கு வரும்போது நாமும் கிருஷ்ணரை உணரலாம், நாமும் கிருஷ்ணரை அனுபவிக்கலாம், நாமளும் கிருஷ்ணரை நேருக்கு நேராக பார்க்கலாம், பரவசம் அடையலாம் அந்த தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரும்போது. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.